அட ஏன் அத்தா, இதுக்கு என்ன இப்ப அவசரம்? அவளை வாய்த்தோன்னு சொன்னாலா? ஒரு பொண்ணு இந்த விஷயத்தை வாயை திறந்து சொல்லவே மாட்டா. அப்ப வெள்ளக்காரியாவே இருந்தாலும் சொல்ல மாட்டா. நாம தாண்டா புரிஞ்சுக்கணும். உள்ள காத்துட்டு இருக்கல்ல, போடா போடா ராசா, போடாங்கல்ல பெருசு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. மனசுல ஒருத்தரை வச்சுக்கிட்டு மார்ல ஒருத்தரை என்னால சுமக்க முடியாது மாமா. தாத்தா மனசு கஷ்டப்பட வேண்டாம் என்னதான் அலங்காரம் பண்ணிக்கிட்டு உள்ள வந்த. ஒரு பொண்ணோட மனசு என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் மாமா. போனால் போகட்டும் போடா இந்த பொண்டாட்டியாலே, நகை போனால் போகட்டும் போடா. ஏன் அடிச்ச? நான் என்னடா பண்றது முடியாண்டி? அந்த 1.25 தலையை என்கிட்ட இருந்து போனதுல இருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கையெல்லாம் அரிப்படுக்குதுடா. அதுக்கு நான் கிடைச்சனா? முனியாண்டி பாரு, உங்க அண்ணன் சனியாண்டி கூப்பிடுறான். ஏதோ பொண்டாட்டி நகை போன சோகத்துல அடிச்சு விட்டாரு. விடு முனியாண்டி. ஆமா, பைத்திய அரிச்சு அம்புட்டு நகையை கழட்டி கொடுத்துட்டான். கேட்டா கருத்த புள்ளகிட்ட கொடுத்துட்டாங்கிறான். இந்த ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயிலும் கருவா நாயாத்தான் இருக்கு. நான் எந்த நாய்கிட்ட போய் கேட்கறதுக்கு முனியாண்டிங்க? மைனரை ரெட்ட வாக்கியா பிள்ளையாருக்கு மொட்டை அடிச்சதா நினைச்சுக்கிட்டு மறந்துருங்க. நாய் குறைச்சா எட்டி பாக்குற வாட்ச்மேன் நாய் நீ. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண. அட்வைஸ் பண்ற. அண்ணனுக்கு சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு சின்ன மைனர், அண்ணனுக்கு சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு. நிறுத்துங்கடா, என்ன போடுறது எனக்கு பிடிக்காது. அந்த வில்வெட்டு சேர போடு. சரி மேனரே. ஏய், அங்க வேலைக்காரங்க இருக்காங்க, அங்க போடு. சரி மேனரே. அங்க போடாத, குழி தோண்டி வச்சிருப்பாங்க, இங்க போடு. சரிங்க மேனரே. பாய். ஐயா சூடா ஒரு பாட்டில் சாராயம் கொடு. சரிங்க. பாய். அப்படியே ஒரு குச்சி கொடு. பல்லு விளக்க குச்சியா? அந்த குச்சி இல்லையா, கலர் குடிக்கும் போது உறிஞ்சு குடிப்பேன், அந்த குச்சி கொடு. ஓ, அந்த குச்சியா? சரிங்க. போயிட்டு வா. பாய். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் காசுல தண்ணியை ஊத்து. கையில காசு இல்லாம கலர் தண்ணியை ஊத்தி வச்சுக்கிட்டு சீமை சரக்குன்னு பந்தா பண்றாங்களே, அவங்களுக்கு சேர்த்து என் காசுல ஊத்து. யார பாத்தா பந்தா காட்டான்னு சொல்ற பெருச்சாடி மூக்கா. நேத்துக்கு வந்த போய நீ என் முன்னாலேயே சேர் போட்டு உட்காரியா? டேய், புலி படுத்தாலும் புலிதான், எலி எந்திரிச்சுனாலும் எலிதாண்டா. என்ன தத்துவம்? இதாண்டா தத்துவம். இல்லன்னா நாங்க ஏத்துவோம். என் பையனை அடிச்சிட்டியா? உன்னுடைய உருட்டலுக்கு மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பழைய சின்ன மணி இல்ல, இப்ப சின்ன மைனர். என்னடா பெரிய நீ மைனர்? மைனர்ல நான் எடுத்துட்டா அதான்டா நீ. எவராது வந்தீங்கன்னா பிச்சு போடுவேன். அண்ணே, மன்னிச்சிருக்கே, இனிமே சாராயம் காய்ச்ச மாட்டேன்னு. பாட்டில் என்ன விளையாடா? அண்ணே, போய் எடுத்துட்டு வா. தப்புனே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷன், குடிக்க கூடாதுன்னு. கசாப்பு கடைக்காரன் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறியா? போயிட்டுருவா.
உன்னை நான் தொட்டதுக்கு அம்மா சாட்சி சொன்னதுக்கு அடா உழைச்ச வண்டி மனங்கட்டு போன வண்டி. யோ எங்க அம்மா சாட்சி சொன்னதுனாலதான் நீ இன்னும் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அட இதை நான் பாடல மாப்பிள, நம்ம பரம எதிரி ரத்தனம் சாராயத்தை ஃபுல்லா அடிச்சுட்டு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஊர் மரியாதை வாங்கினானே அவனுடைய மரியாதை இப்போ பஞ்சா பறக்குது மாப்பிள. மரியாதை பஞ்சா பறக்குது, மானம் பஞ்சா பறக்குது, கௌரவம் பஞ்சா பறக்குது, பஞ்சா பறக்குது. என் ஸ்டேட்டஸ், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாதாரண மணி அடிக்கிற வாட்ச்மேன் நீ. உன் பொண்ணை கேட்டு இந்த மைனர் மகாதேவன் வந்திருக்கேன். மாப்பிள, என் பொண்ண 2ஆம் தரமா உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தாம்பாளத்துல இருக்கிற வாழைப்பழத்துல ஒண்ணு எடுத்துக்கலாமா? அட குரங்கு பிறந்தவனே, எல்லாமே உனக்கு தாண்டா, எடுத்து தின்னு. நான் இருக்கும்போது இன்னொருத்தனை கட்ட விட்டுருவானா? ஒப்பேங்க மேல இருக்காரு. மேல பரிசம் போட்டு வந்து பேசிக்கிறேன். இந்த சின்ன மைனரு தன்னுடைய அந்தஸ்து, கௌரவம், லேட்டஸ்ட் இதெல்லாம் விட்டுவிட்டு என்னங்க வாயில ஈப்பு வந்துருச்சுங்க. மாமா, உங்க பொண்ண முதல் தரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சம்மதம் தானே? என்னது கெட்ட நாத்தம் அடிக்குது? இங்க யார குளிக்காம வந்திருக்காங்க? மறந்துட்டு பேசுறாங்க. அவன் தாங்க குளிக்கல. இல்ல, நான் பன்னீர்ல குளிச்சிட்டு வரேன். பன்னீர் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு? உனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே பன்னீரை பத்தி தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் படுவா. நீ மைனர் ஆகிருக்கணும். அதை விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் என்னடா சொல்றது? நம்ம எந்திரிச்சா அந்த தட்டை எடுத்து போய் கள்ள விலைக்கு வித்துருவான். சின்ன மைனர உங்களுக்கு இல்லாத பொண்ணா கட்டி கொடுத்துட்டா போச்சு. ஆடா பூச்சி அரிச்ச கண்ணா, அதுக்குள்ள கட்சி மாறிட்டியாடா. இப்பதான்டா எனக்கு பொண்ணு தரேன்னு அதுக்குள்ள கண்ட கருவானைகளை உன் பொண்ணை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நான் இனியே மரியாதை எடுப்போம். அதை விட கேவலமான வார்த்தை கிடையாது. அமைதி, அமைதி. ஆமா, இவர் பெரிய ஜட்ஜி. அமைதி சொல்ல வந்துட்டாரு. சொல்றா சீக்கிரம். அதாவது உங்க 2 பேருக்கும் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம். எப்படி ஆளுக்கு ஒரு தொடைய பிச்சு கொடுக்க போறியா? அட அது இல்லீங்க, வேற எது இருக்கு? என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். ஆடா 4-5 கேசட்டை வாங்கி போட்டு விடுறா கேட்கட்டும். ஐயோ, அதுவும் இல்லீங்க. இன்னும் உன் பொண்ணுக்கு எதாண்டா இருக்கு? அதாவது என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். உங்க 2 பேர்ல யாரு நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். போட்டாண்டா ஒரு பாம. பாட்டு போடிக்கலாம் சார். டேய், என்ன ஏத்து போட்டி போட நீ தயாரா? போட்டின்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு மட்டும் உனக்கு கண்ணு தெரியாதா? டேய், போட்டியில சந்திப்பா. சரி, யாரா நம்மளுங்க? நம்ம கொண்டு வந்து பாத்துட்டு தூக்குங்க. அப்போ எனக்கு இந்நேரத்துக்கு என்ன குளியலு? இல்ல அம்மத்தா, ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் குளிச்சிட்டு வரலான்னு. 3 மாசமா குளிக்காம இருக்கேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை குளிச்சு என்ன பிரயோசனம்? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. காலம் செய்த கோலமடி கடோ. மனுஷனா இல்ல மாமா. வேற மாமா.
மாமா வேணாம் மாமா வேணாம் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.